ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சில ஒரு பொருள் வேலை செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதை நம்ம கொஞ்சோண்டு கிட்னி யூஸ் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து ஒரு கவரில் போட்டுருணும். வாங்கிட்டு வந்தோ பறிச்சுட்டு வந்தோ, நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். கவரில் போட்டுட்டு ஒரு நாள் அதை கண்டுக்கவே கூடாது. மறுநாள் அவங்க கையில் எடுத்தா அப்படியே பொழு பொழு பொழுன்னு கொட்டுவாங்க. அதுதான் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ரிக்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் என்ன செஞ்சேன்னு காட்டுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்றேன். வரீங்களா? தினம் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்தேன். வச்சுட்டு கடையில் அப்படியே வச்சுட்டு நைட்டில் கொண்டாந்து இந்த கவரில் போட்டு வச்சுட்டேன். இப்போ எடுத்தால் குச்சி தனியாக முருங்கைக்கீரை தனியாக வருது. இல்லைன்னா முருங்கைக்கீரை நமக்கு உருவுறதுக்கு எந்த டைம் எடுக்கும்? உட்காந்து உருவி 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 எவ்வளோ சத்தான பொருளோ அந்த அளவுக்கு டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், 2 தட்டு தான். காம்பு வேறு, கீரை வேறு, கொப்பு வேறு. சரிங்களா? இது எவ்வளோ ஈஸியான வேலை. இதே மாதிரி கடவுள் நமக்கு எல்லா வேலையும் ஈஸியாக தரணும். நேற்று பறிச்சுட்டு நல்லா மழை பெய்யுது பார்த்திங்களா? கொஞ்சம் கூட வாடலை, கொஞ்சம் கூட சுருங்கலை. அப்படியே காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சேர்ந்து முருங்கீரை நான் வாங்கிட்டு வந்து மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, பறிச்சுட்டு வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகும். இது கவர்லேயே இருந்தாலும் ஒன்றும் அவ்வளோ. பாருங்கள் இந்த ட்ரிக் எப்படி. இப்போ நம்ம என்ன செய்யணும், பூ போல் ஒரு குச்சியை எடுத்துட்டோன்னா வச்சுக்கோங்களேன், சூப்பராக ரெடி ஆகிட்டு 1 மணி நேரத்தில் மாங்குன்னு செய்கிற வேலை 1 நிமிஷத்தில் வேலை ரெடி. அதுக்குன்னு எல்லாம் பொழுன்னு கொட்டிட்டு கவனிக்காமல் விட்டுறக்கூடாது. திருப்பி திருப்பி பார்க்கணும். பார்த்திங்களா? இந்த மாதிரி கல்லெல்லாம் ஒளிஞ்சிட்ருப்பான். இந்த கல்லாம் எங்கே இருக்கான்னு உள்ள கையை விட்டு தேடணும். பார்த்திங்களா? இந்த மாதிரி கடல பையெல்லாம் குட்டி குட்டியாக உட்காந்துருப்பான். இதை வச்சு நான் முருங்கைக்கீரை பரோட்டா பண்ண போகிறேன்னா, முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கடைய போகிறேன்னா, இல்லை முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு ஐடியா இல்லை. க்ளீன் பண்ணி வச்சிருவோம். சரிங்களா? நம்ம வீட்டில் சத்து மிக்க சப்பாத்தி. இன்னடி சப்பாத்தின்னு சொல்லிட்டு கீரை காட்டுறேன். இதில் தான் மேட்ருக்கு, பார்த்துக்கிட்டே இருங்க. இது இந்த அன்னைக்கு இருக்கட்டும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி, ஜீரகம், பெருஞ்சீரகம், போட்ட சின்ன ஜீரகம், 2வது போட்டு பெருஞ்சீரகம், ஓமம், கறி மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், தாராளமாக மஞ்சள், இப்போ தேவைக்கேற்ற கல்லுப்பு, இப்போ கொஞ்சமாக தயிர். என்னடி செய்கிற பவானி லைஃப் ஸ்டைல், நீ சப்பாத்தின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அரைக்க இருங்க. பாருங்க, இதை மை போல் அரைச்சி எடுத்துக்கணும் இப்படி. அதுக்கப்புறம் இதில் ஊற்றி எடுத்துக்கணும். இந்த ஜார் கவுன தண்ணியேன்னு ஊற்றிக்கணும். நமக்கு இதுக்கு இன்னும் தண்ணி தேவைப்படும். அப்புறமா ஊற்றிக்கலாம். தண்ணி இங்கே வச்சுக்கலாம். சாரி, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் மாவு தட்டும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இந்த மாவு, இந்த முருங்கைக்கீரை, இந்த மசாலா எல்லாம் ஒன்று கூட்டி பிசையணும். இதான் மும்பையில் வெந்தயக்கீரையில் தான் இந்த மேத்தி பரோட்டா பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக முருங்கைக்கீரை பரோட்டா பண்ணுறேன். சரிங்களா? வெந்தயக்கீரை வாங்க போனால் ஒரு கட்டு 20 30 ரூபா. இது நமக்கு சும்மா கிடச்சது. சரிங்களா? அதுவும் கீரை தான், இதுவும் கீரை தான். நம்ம வீட்டில் ஆல்மோஸ்ட் பிசைஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கு இந்த மாவு ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தாராளமாக 2 ஸ்பூன் எண்ணெயை அப்படி சுற்றி ஊற்றி விட்டுட்டு இப்படி மடக்கி இழுத்து பிசையும் போது மாவு தானாக கட்டிப்பட்டுரும். ஓகேவா? மாவு பாருங்கள், இழுத்து பிசைஞ்சனால பப்ளி மாஸ் மாதிரி ஆயிட்டு. கண், வாய், மூக்கு எல்லாம் வரைஞ்சாச்சு. இனி இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண விடுவோம். மற்ற மாவுலாம் நம்ம சப்பாத்தி மாவு பசங்க உடனே சுடலாம். இது மசாலா மாவுலாம் சேரணும் பார்த்தீங்கன்னா, அதனால் ஒரு 10லேருந்து 15 1/2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுருவோம். சரிங்களா? 10 நிமிஷம் நல்லா, ஒரு 10-20 நிமிஷம் நல்லா ஊறிட்டு நான் உருண்டை போட்டு வச்சுட்டேன். இந்த சப்பாத்தி மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பண்ணுவேன். நார்மல் சப்பாத்தி எண்ணி தான் பண்ணுவேன். இது நம்ம டீ கூட சாப்பிட நல்லாயிருக்கும். சும்மா வர நடக்க 2 கையில் உருட்டி கடிச்சு சாப்பிட்லாம். அதனால் எக்ஸ்ட்ராவே சப்பாத்தி பண்ணுறேன். நான் பிசையும் போது கொஞ்சம் டைட்டாக இருந்து பார்த்தீங்களா? இப்போ இன்னும் லூஸ் ஆகிட்டு. ஏன்னா இதை தயிர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதனால் உங்கள் வீட்டில் யாருக்காவது முருங்கைக்கீரை சாப்பிட பிடிக்கலன்னா, இல்லை சப்பாத்தி பண்ணணும், அதுக்கு வேறு சப்ஜி பண்ணணும், நம்மகிட்ட சப்ஜி இல்லை, டைம் இல்லைன்னா டக்குன்னு முருங்கைக்கீரை பறித்து இப்படி செஞ்சுருங்க. பிள்ளைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் யாரும் மத்தியானம் சப்பாத்தி விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் மும்பையில் 2 நேரமும் சப்பாத்தி கூட தான் விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் எனக்குமே சோறு தான் பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம இதில் தயிர் போட்டு பிசைஞ்சனால மாவு கண்டிப்பாக க்ரிம்மியாக ஜூஸியாக லூஸி ஆகும். அதுக்கு லேசாக மாவு போட்டு தான் நீங்கள் உருட்டணும். அப்போ தான் அந்த ஷேப் வரும். எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். போட்ட விட இப்படி ஒட்டி பிடிக்கும். லேசாக அப்படி கையாட்டா இப்படி சுற்றி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதில் நம்ம தயிர் போட்டனால போட்ட உடனே கண்டிப்பாக லேசாக அப்படி அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 செகண்டை மாற்றி விட்டுறணும். அடி பிடிக்காத அளவுக்கு சுற்றி சுற்றி எடுக்கணும். இதை ஒன்றும் கூட்டு கறி எதுவுமே வேண்டாம். ஆனால் அதுக்கு இது கூட ஒரு டிஷ் வச்சு சாப்பிடணும். அது 2 பேரும் வச்சு அதை சேர்த்து சாப்பிட்டா தான் டேஸ்ட் இன்னும் கூடும். இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ திருப்பியும் மாற்றி போடலாம். இப்போ திருப்பி ஆயில் அப்ளை பண்ணலாம். இதில் கரண்டியால் இப்படி மாற்றி மாற்றி போட்டு இப்படி சுற்றி 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 சுற்றுறதுன்னா திருப்பி எடுத்து மாற்றி போட்டு இதோ உங்களுக்காக முருங்கைக்கீரை பரோட்டா ரெடி. இது இப்போ சூடாக இருக்கனால கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆறுன பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி கையில் மடைக்கலாம். நான் காட்டுறேருங்க. 10 நிமிஷம் நம்ம சப்பாத்திலாம் பண்ணியாச்சு. இப்போ 3 தான் பண்ணியிருக்கோம். இவ்வளோ பண்ணணும். அதுக்கப்புறம் தயிர் எடுத்திருக்கேன். இது கூட சீனி போட்டு 2 ஸ்பூன் சீனியை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டு பாருங்கள். சொன்ன பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டுன்னு. ஆறுன பின்னா சாஃப்ட் ஆகிடும். இன்னுமே சாஃப்டாகவும். இது 2 நல்லா முக்கி முக்கி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பரோட்டா எல்லாம் ரெடி ஆகிட்டு நீங்களுமே எங்கேயும் ட்ராவல் பண்ணுறீங்களா தாராளமாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது கெட்டு போகாது. தயிர் போட்டனால கெட்டே போகாது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். அந்த இடத்துல உங்களுக்கு தயிர் கிடைக்கலன்னா இப்போ கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துக்கோங்க. ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் ஊறுகாய் இதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்றுமே கிடைக்கலன்னா சும்மா அப்படியே இப்படி ரோல் பண்ணி கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 3 நாளாலும் ஆனாலும் கெட்டு போகாது தயிர் போட்டிருக்கனால. இன்னும் இது எவ்வளோ பழசாகுதோ அப்படிலாம் 2 நாள் 1 நாள் ஆகும்போது இன்னும் சாஃப்டாகவும் கெட்டு போகாது. உங்களுக்கு போகிற இடத்துல உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைக்கல, இல்லை சாப்பாடு வேலை அதிகம் இருக்கணும், இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ முருங்கைக்கீரை பரோட்டா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். இது பாருங்கள், நல்லா பாருங்கள், சாஃப்டாக 4ஆக மடிச்சிருக்கேன். என்கிட்ட தயிரும் இருக்குது, ஊறுகாவும் இருக்குது. ஆனால் எனக்கு தயிரும் பிடிக்காது, ஊறுகாவும் பிடிக்கும். இதை அவ்வளோ சாஃப்டாக அந்த தயிரோட ஃப்ளேவர், முருங்கைக்கீரோட ஃப்ளேவர், அதில் போட்டு பாருங்க மசாலா அவ்வளோ நல்லா இருக்குது. இது நம்ம 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். இன்னும் 9. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தும் கண்டிப்பாக சொல்லுங்கள். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த ஹோட்டல்லலாம் வாங்கி நம்ம பரோட்டாலாம் சாப்பிடணும் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு மெயினாக வெந்தயக்கீரை தான் மெயின். வெந்தயக்கீரை சிலவங்களுக்கு கிடைக்காது, சிலப்போ அது விலை கூடுதலாக இருக்கும். அதனால தான் முருங்கைக்கீரை வச்சு பண்ணலாம். இன்னும் உங்கள் வீட்டில் யாருக்கும் முருங்கைக்கீரை பிடிக்காதோ அவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிடுங்க. அவங்க கண்டே பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் மேத்தி பரோட்டான்னு சொல்லி பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தந்த அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். எதுக்கு நல்வாழ்த்துக்கள்? பொறுமையாக பார்த்தீங்களா, அதுக்காக. சரிங்களா? மீண்டும் இதே போல் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி. லவ் யூ. லைக் பண்ணுங்க.